Hello guys, welcome. In this video, we will subscriber PC build RTX 3060 Ti graphics card with the monitor budget PC build. So RTX 3060 Ti is a decent graphics card. RTX 3060 compare the Ti version 32% performance difference gaming. So இந்த graphics card ஒரு டீசென்ட்டான graphics card தான். அதே வேளையில இந்த graphics card pricing கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. So இந்த PC build எப்படி 80000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வித் மானிட்டரோட பண்றதுங்கறத இந்த வீடியோல காட்டுறேன். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். So முதல்ல இந்த PC buildக்கான CPU பார்த்துடலாம். இந்த PC buildக்கான CPU தான் Intelோட i5 12400F தான் சூஸ் பண்ணிருக்கேன். i5 12th gen. எதுக்காக இந்த CPU சூஸ் பண்ணிருக்கேன்னா இதுக்கு கீழ நம்ம போனோம்னா i3 1200F தான் இருக்கு 12th gen i3. சோ அந்த i3 சூஸ் பண்ணோம்னா ஃபியூச்சர்ல நாம graphics card 3060 Ti ல இருந்து அப்கிரேட் பண்ணோம்னா அதே சேம் டைம்ல நாம மோஸ்ட்லி CPU மே சேர்த்து அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நாம அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுவே நாம இப்பவே ஒரு 12400F சூஸ் பண்ணா ஃபியூச்சர்ல நீங்க graphics card அப்கிரேட் பண்றதா இருந்தாலுமே CPU அவ்வளவு சீக்கிரமா அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா நாம எப்படியும் 3060 Ti ல இருந்து 3070 எல்லாம் போக மாட்டோம். எப்படியும் ஒரு 3080 இல்லனா 3080 Ti அதாவது மினிமமா போகும். அந்த டைம்ல இந்த i3 வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. சோ அதனால தான் இந்த PC buildக்கு 12400F சஜஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த 12400F பத்தி பார்த்தோம்னா இது ஒரு 6 core CPU. இதுல கொடுத்திருக்க 6 கோர்ஸ்மே பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் தான். எந்த ஒரு பவர் எஃபிஷியன்சி கோர்ஸ்மே கிடையாது. நம்ம 13 ஜென்ல பார்க்குற மாதிரி. அப்புறமா இந்த CPU ல 12 threads கொடுத்திருக்காங்க. இந்த 12 threadமே மல்டி டாஸ்கிங் வர்க் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா 18 MB Intelோட ஸ்மார்ட் கேஷ் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இதால 4.4 GHz வரைக்குமே மேக்ஸ் ஃப்ரீக்வென்சியா போக முடியும். இதே CPU ல DDR4 RAM சப்போர்ட் ஆகும், DDR5 RAM சப்போர்ட் ஆகும். அது நாம சூஸ் பண்ற மதர்போர்டை பொறுத்து தான். சேம் அதே மாதிரி தான் PC Gen 4 சப்போர்ட் இருக்கு, PC Gen 5 மே சப்போர்ட் இருக்கு. ஓவராலா இந்த CPU சூஸ் பண்றதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் இதோட பிரைசிங் தான். இந்த CPUட பிரைசிங் இப்போ டிராப் ஆகி 13000 ல இருந்து 14000 க்கு உள்ளே தான் இருக்கும். சோ இதுக்கு காம்படிஷனா AMD சைடுல போனோம்னா 5600X தான் சூஸ் பண்ணனும். அது இதோடமே 1000 rupees 2000 rupees பிரைஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த CPU சூஸ் பண்ணிருக்கேன். ஓவராலா இந்த பிரைசிங்ல இந்த CPU இந்த பில்டுக்கு பெஸ்டா தான் இருக்கும். அப்புறமா இந்த PC பில்டுக்கான மதர்போர்ட் மோஸ்ட்லி Intel சைடுல ASRock தான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மதர்போர்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த செக்மெண்ட்லயுமே ASRockோட B660 Pro RS இந்த மதர்போர்டு தான் இந்த பட்ஜெட்டுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மதர்போர்டு பத்தி பார்த்தோம்னா இதுல 8 VRMs கொடுத்திருக்காங்க. சோ இந்த i5 ப்ராசஸரை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணும். நீங்க 13 gen அப்கிரேட் ஆக இருந்தாலும் சரி, நீங்க 13 genல இருக்க i5 13400F அந்த சீரிஸையுமே ஈஸியா சூஸ் பண்ணலாம். F வேரியண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க. K சீரிஸ் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மதர்போர்டால எந்த ஒரு ஓவர் கிளாக்கிங்குமே ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மதர்போர்டு அதுக்காக டிசைன் பண்றது கிடையாது. சோ இதுல எப்பவுமே F வேரியண்ட் தான் சூஸ் பண்ணனும். இப்போதைக்கு நம்ம 12th genல இருக்கோம். 13 gen போனாலுமே i5 ல 13400F சூஸ் பண்ணலாம். அதுலயுமே மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸா இந்த மதர்போர்டால கொடுக்க முடியும். அப்புறமா இந்த மதர்போர்டோட ஃபீச்சர்ஸை பத்தி பார்த்தோம்னா இது டைப் C போர்ட் முன்னாடி கொடுத்திருக்காங்க. அப்புறமா PCIe Gen 4 சப்போர்ட் இருக்கு கிராபிக்ஸ் ஸ்லாட்டுக்கு. அப்புறமா ஸ்டோரேஜ்க்கு M2 இன்டர்ஃபேஸ்ல PCIe Gen 4 சப்போர்ட்டுமே இருக்கு. அப்புறமா இந்த மதர்போர்ட்ல Wi-Fi சப்போர்ட்டுக்கு M2 E கீ கொடுத்திருக்காங்க. சோ இந்த E கீங்கிறது சோ இந்த மாதிரி சின்னதா இருக்கிற ஒரு M2 இன்டர்ஃபேஸ்ல வர ஒரு சிப் தான். இது M2 ஸ்லாட் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் இதுலயுமே. இதை இன்சர்ட் பண்ணிட்டு இதுல ஆண்டனா லைன்ஸை கனெக்ட் பண்ணோம்னா Wi-Fi ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆயிடும். நாம எக்ஸ்டர்னலா எந்த ஒரு USB டாங்கிளுமோ இல்லனா PCI இன்டர்ஃபேஸ்ல எந்த ஒரு Wi-Fi மே போட தேவையில்லை. இது ஈஸியா மதர்போர்டுக்கு உள்ளே அட்டாச் ஆயிருக்கும். நமக்குமே மதர்போர்ட் கூடயே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதை நீங்க லேட்டரா கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேமிங்க்கு Wi-Fi கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கிடையாது. Wi-Fi நார்மல் யூசேஜுக்கு மட்டும் தான். அப்புறமா USB 3.2 சப்போர்ட் இருக்கு. அப்புறமா யூசுவலா ASRockோட சாஃப்ட்வேர்ஸ்ல கொடுத்திருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்திருக்காங்க இந்த மதர்போர்ட்லயுமே. இதுல 1GB per LAN சப்போர்ட் இருக்கு. அப்புறமா 7.1 ஆடியோ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஆடியோ கோட் கொஞ்சம் பேசிக்கான ஆடியோ தான். ரொம்ப லோவும் கிடையாது, ரொம்ப ஹையும் கிடையாது. ஒரு மிட் ரேஞ்சில வர ஆடியோ கோட் 897 தான் கொடுத்திருக்காங்க. அப்புறமா இந்த மதர்போர்ட்ல RGB ஹெட்டர்ஸ், ARGB ஹெட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது ஒரு B660 மதர்போர்ட் ஆனதால நாமளும் இங்க 12th gen தான் யூஸ் பண்றோம். சோ பயோஸை நம்ம தேவைப்பட்டா மட்டும் அப்டேட் பண்ணா போதும். இந்த மதர்போர்ட்ல அவுட் ஆஃப் த பாக்ஸ்லயே 12th gen CPUs எல்லாமே சப்போர்ட் இருக்கும். இன் கேஸ் நீங்க 13 genக்கு ஃபியூச்சர்ல அப்டேட் ஆக போறீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க பயோஸ் அப்டேட் பண்ணிட்டு இந்த மதர்போர்ட்ல 13 gen ப்ராசஸருமே யூஸ் பண்ணலாம். சோ ஓவராலா இந்த மதர்போர்டை சூஸ் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இதோட பிரைசிங் தான். இதோட பிரைசிங் 10000 ல இருந்து 11500க்கு உள்ளே தான் இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்சில் வேற எந்த ஒரு B60 மதர்போர்டு எடுத்தாலுமே அதில் 2 RAM ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மதர்போர்டில் 4 RAM ஸ்லாட் இருக்கு. இது ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம ஃபியூச்சரில் கூட RAM அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா கிராபிக்ஸ் கார்டு பற்றி அவர் ஆல்ரெடி கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. மஸ்ட்டாக இந்த PC பில்டுக்கு RTX 3060 Ti தான். இந்த 3060 Ti ஒரு நல்ல கிராபிக்ஸ் கார்டு தான், டீசென்டான கிராபிக்ஸ் கார்டு. மிட் ரேஞ்சில் NVIDIA கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டான கிராபிக்ஸ் கார்டு இதுதான். பட்ஜெட் PC பில்டில் 3060 போடுறத விட இந்த 3060 Ti போடுறதா நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா 3060
3060 இந்த 3060 Tiக்கு 32% பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கேமிங்ல ரொம்ப அதிகமான நோட்டீஸ் பண்ற அளவுக்கு FPS டிஃபரன்ஸ் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பார்க்க முடியும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எந்த மேனுஃபேக்சரில் இருந்தாலும் சரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சீப்பான ப்ரைஸில் வாங்க பாருங்க புதுசாக வாங்கும்போது. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி 33,500 38,000 வரைக்குமே இருக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ். முடிஞ்ச வரைக்குமே எந்த மேனுஃபேக்சராக இருந்தாலும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வாங்க பாருங்க. ஸோ எதுக்காக இந்த கிராஃபிக்ஸ் கார்டை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்க சொல்கிறேன்னா இந்த 32,000 31,000 AMD கிட்ட இருந்து 6700 XT கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்து பார்த்தோம்னா கேமிங்கில் செமையான FPS கொடுக்கும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட கம்பேர் பண்ணால் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கேம் அதாவது 100க்கு 99 கேம்ஸ்லையுமே RX 6700 XT அதிகமான FPS கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அது 12GB வேரியன்ட், இது 8GB வேரியன்ட். இருந்தாலும் எதுக்காக இந்த RTX கிராஃபிக்ஸ் கார்டை சூஸ் பண்ணியிருக்கோம்னா எடிட்டிங் ப்ளஸ் கேமிங். எடிட்டிங்னு வந்தால் இது ஆப்போசிட் தான், கண்டிப்பாக NVIDIA தான் வின் பண்ணும். ஸோ நீங்கள் கேமிங் மட்டும் பண்ணுறீங்கன்னா RX 6700 XT போங்க. எடிட்டிங் ப்ளஸ் கேமிங் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் RTX 3060 Ti தான் வாங்கியாகணும். ஸோ கேமிங் ஒன்லி பண்ணுறீங்கன்னா 6700 XT, இல்லை கேமிங் ப்ளஸ் எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த RTX 3060 Ti. ஸோ அப்புறமா இந்த PC பில்டுக்கான பவர் சப்ளை நம்ம பட்ஜெட் ரொம்பவே டைட்டாக இருக்குது. 80,000 பட்ஜெட்டுக்குள்ள மானிட்டரும் சேர்த்து தான் இந்த PC பில்டு பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே மினிமமான பவர் சப்ளை தான் நீங்கள் சஜஸ்ட் பண்ண போகிறேன். டீட்பூலோட PF 650 வாட் பவர் சப்ளை தான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன். டீட்பூலில் மிட்ரேஞ்ச் பிசிக்காகவே டிசைன் பண்ண ஒரு பவர் சப்ளை தான் இது. ரொம்ப மோசமான குவாலிட்டியெல்லாம் கிடையாது, ஆவரேஜான குவாலிட்டி இருக்குது. எல்லா கேபிள்ஸும் காமெண்ட்ஸுமே கொஞ்சம் குவாலிட்டியான காமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அது அப் டு 105 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ஹீட்டில் ஒர்க் ஆகும். அப்புறமா தேவையான ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பவர் சப்ளைலுமே கொடுத்துருக்காங்க. ஓவர் வாட் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், அண்டர் வாட் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி தேவையான எல்லா ப்ரொடக்ஷனுமே இந்த பவர் சப்ளையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒஸ்டான பவர் சப்ளை கிடையாது. மிட்ரேஞ்ச் பிசிக்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பவர் சப்ளையோட ப்ரைஸிங் தான் இதை சஜஸ்ட் பண்ண வைக்குது. ஏன்னா இந்த பவர் சப்ளையோட ப்ரைஸிங் 3800 4,1200 தான் இருக்கும். ஸோ அப்புறமா நான் ரேமுக்கு எப்போவுமே ஏடேட்டா தான் சஜஸ்ட் பண்ணுறேன்னு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஏடேட்டா தான் வாங்குன்னு சொல்ல, சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்க போகும்போது சீப்பான ப்ரைஸிங்கில் எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்கலாம். ஆனால் அதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் என்னென்னா DDR4 வாங்கும்போது மினிமமாக 3200 மெகாவாட்ஸில் CL16 ரேம் வாங்கணும், அவ்வளோதான். நான் PC பில்டெல்லாம் சஜஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த ஏடேட்டாவை தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் G-Skillோடதுமே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் G-Skillை சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அதிகமான டைம் இருக்காது. ஏடேட்டா தான் வாங்கணும், இல்லை G-Skill தான் வாங்கணும், இல்லை நான் டீம் குரூப் தான் வாங்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு லோவான பட்ஜெட்டில் எது கிடைக்குதோ அதே வாங்குங்க. அஸ் யூஷுவலாக எப்போ மாதிரி தான் இன்றைக்குமே ஏடேட்டாவோட D30 தான் கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு. 1700 ருபீஸ்லேயே இந்த ஏடேட்டாவோட D30 இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி ப்ரைஸிங்கில் சென்னை ITD. இந்த ரேமை பற்றி நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இது CL16 3200 மெகாவாட்ஸ் ரேம். இது நம்ம ஓவர் கிளாக் பண்ணி 3600 மெகாவாட்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்புறமா ஸ்டோரேஜுக்குமே தான் பட்ஜெட் PC பில்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி 2500 ருபீஸுக்கு மேலே 500 GBக்கு பே பண்ண மாட்டேன். அது நல்ல ஐடியாவே கிடையாது. அதுக்கு மேலே போகிறது ஒர்த்து கிடையாது. ஏன்னா அதுக்கு கீழேயே நிறைய NVMe SSDs அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஜிகாபைட்டோட Gen 3 500 GB NVMe SSD தான். சம்டைம்ஸ் ஏடேட்டா ஷார்ட் ஃபிக்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக 2500க்குள்ள NVMe SSD அவைலபிளாக தான் இருக்கும். அதே வாங்க 2500 ருபீஸுக்கு மேலே 500 GB NVMe SSDக்கு பே பண்ணுறது ஒரு ஓவர் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். இங்கே ஒரு ஸ்டோரில் உங்களால் வாங்க முடியலன்னா இன்னொரு ஸ்டோர்லையுமே போய் வாங்கலாம். கண்டிப்பாக 2500க்குள்ள 500 GB NVMe SSD நம்மளால் வாங்க முடியும். ஸோ இப்போது இந்த PC பில்டுக்கான கேபினட் கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வாங்கணும். கொஞ்சம் ஹையாலாம் போக முடியாது, ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம மானிட்டரும் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பில்டுக்கு நான் கேலக்ஸியோட ரெவிஷன் 5 தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேபினட்டை நம்ம நிறைய PC பில்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். இது ஒரு நல்ல கேபினட் தான். இதில் 4 RGB ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 3 இன்டாக்ட் ஃபேன், பின்னாடி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபுல்லாகவே மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. டாப்பில் டஸ்ட் ஃபில்டர், கீழே PC ஸ்லோட், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த RGB ஃபேன்ஸுக்கு ஹப்புமே கொடுத்துருக்காங்க. இந்த RGB ஃபேன்ஸை மதர்போர்ட் சாஃப்ட்வேரில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கேபினட்லேயுமே இருக்குது. இந்த கேபினட்டோட ப்ரைஸிங் ரொம்ப நாளாகவே 3700 ருபீஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த PC பில்டுக்கான கூலர் இந்த 12th ஜென்னை பொறுத்த வரைக்குமே இதுலேயே ஸ்டாக் கூலர் வரும். அந்த ஸ்டாக் கூலரே போதுமானது தான். நம்ம எதுவுமே பெருசாக அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்படி அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் கூட 2000 ருபீஸுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏர் கூலர் போட்டாலே போதும், இது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப டைட்டான பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த 12400F ஸ்டாக் கூலர்லேயே ரன் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, அவ்வளோவெல்லாம் ஓவர் ஹீட் ஆகாது. 13th ஜென்னை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏர் கூலர் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 12th ஜென்னில் பரவாயில்ல, உங்ககிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டாக் கூலர்லேயே ரன் பண்ண வைக்கலாம். இப்போ மானிட்டர் இல்லாமல் இந்த PC பில்டோட ப்ரைஸிங்கை பார்த்தோம்னா 72,000க்கு உள்ளே தான் வரும். ஸோ பேலன்ஸ் ப்ரைஸிங்கை வச்சுதாம தாராளமாக ஒரு நல்ல மானிட்டர் வாங்கலாம். ஸோ நான் இந்த PC பில்டுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற மானிட்டர் எப்படியும் பட்ஜெட்னாலே SL நெட்ரோ தான் அவைலபிளாக இருக்கும். அதே தான் இங்கேயுமே 0.5 மில்லிசெகண்டில் 165 ஹெர்ட்ஸில் 1080pல IPS பேனல்லையே இந்த மானிட்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு கீழே போய் பட்ஜெட்
சேவ் பண்ணலாமேன்னு. கண்டிப்பாக இதுக்கு கீழே ஒரு மானிட்டர் வாங்காதீங்கன்னு. இதுக்கு கீழே ஒரு மானிட்டர் போனோம்னா மோஸ்ட்லி 75 ஹெட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா நாம இங்கே RTX 3060 Ti யூஸ் பண்ணுறோம். இந்த RTX 3060 Tiயால் கண்டிப்பாக எல்லா கேம்ஸ்லேயுமே ஃபுல் ஹெச்டியில் கண்டிப்பாக 80-90 FPS கிட்ட புஷ் பண்ண முடியும். நீங்கள் இனிமேல் கீழே கம்மியான மானிட்டர் போய் 75 ஹெட்ஸ் வாங்கினீங்கன்னா அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது 75 ஹெட்ஸ் 75 ஃப்ரேம்ஸை தான் டிஸ்பிளே பண்ணும். அதனால தான் மினிமமாவது 120 ஹெட்ஸ் ஆகுது தேவைப்படுது. ஆனால் நமக்கு இங்கே பட்ஜெட்டில் 165 ஹெட்ஸே இருக்குது. ஸோ இது காம்படிட்டிவ் கேம்ஸில் இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் டைமும் காம்படிட்டிவ் கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமமாக 1 மில்லி செகண்ட் 0.1 மில்லி செகண்டில் இருக்கிறது ரொம்பவே நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். காம்படிட்டிவ் கேம்ஸ் கவுண்டர் ஸ்ட்ரைக் இல்லைனா வல்லரன் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே வேளையில் ரிஃப்ரெஷ் ரேட்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்படிட்டிவ் கேம்ஸில் நம்ம மேக்ஸிமம் லோ கிராஃபிக்ஸ் தான் விளாடுவோம். ஏன்னா அதிகமாக FPS வேணும். அப்போ தான் மேக்ஸிமமாக ஸ்க்ரீனில் இருக்கிற ரிஃப்ரெஷ் ரேட்டை யூஸ் பண்ணி எனிமீஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மானிட்டர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மானிட்டரோட ப்ரைஸிங் ஆஃபர் டைமில் எல்லாம் 10,999 கிடைக்கும். மற்ற டைமில் எல்லாம் 11,000 11,500 அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த பிசிபிளோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா இந்த மானிட்டர் சேர்த்துமே 81,000 82,000 வரும். நீங்கள் 1,000 rupees 2,000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் சில ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் எல்லாம் இதோடையுமே கம்மியான ப்ரைஸ்லையுமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டோரில் மட்டும் கேட்காம மல்டிபிள் ஸ்டோர்ஸில் எல்லாமே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் இந்த பிசி பில்டப் பண்ண முடியும். இப்போ இந்த பிசி பில்டப் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிசி பில்டோட பெஞ்ச் மார்க்கை பார்க்கலாம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இந்த ப்ராசரை கம்பைன் பண்ணால் எந்த அளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. Inhabitants of Concepcion, this is a reminder that curfew will be in effect tonight. It is strongly urged that you respect these safety measures established by your government.
ஸோ இப்போ எல்லாருமே பெஞ்ச் மார்க்கை பார்த்துருப்பீங்க. இந்த கிராஃபிக்ஸ் கார்டால் ஈஸியாக 60 FPS 70 FPS 80 FPS எல்லாம் புஷ் பண்ண முடியும். அதனால தான் ரொம்ப லோவான மானிட்டர் போகணும்னு நான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை பற்றின வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.